சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். ஆனந்தி, உனக்காக புது செல்போன் வாங்கியிருக்கேன். இனிமே இதுதான் உன்னோட போன். ஐயோ ஆத்தி, இம்புட்டு பெரிய போனா? இதெல்லாம் எனக்கு வேணாம் சார். ஆனந்தி, எதுவும் பேசக்கூடாது. நான் கொடுக்கறேன்ல, வேண்டான்னு சொல்லாத. வாங்கிக்கோ சார். எனக்கு சின்ன போனே போதும் சார். இதையெல்லாம் எப்படி பழகிக்கணும்னு கூட எனக்கு தெரியாது. இத வச்சு நான் என்ன பண்ண போறேன்? எனக்கு வேணாம் சார். இங்க பாரு, உனக்காக வாங்கினது. இனிமே இது உன்னோட போன். புடி. இந்த போனை வேணான்னு சொன்னா சார் வருத்தப்படுவாரு. வாங்கிக்கிட்ட அழகம் வருத்தப்படுவான். இப்ப என்ன பண்றது? புடி ஆனந்தி. ரொம்ப நன்றி சார். That's okay. நான் இதை என்னைக்கோ பண்ணிருக்கணும், மிஸ் பண்ணிட்டேன். இனிமே இந்த போனை தான் நீ யூஸ் பண்ணணும். ஓகே? சரிங்க சார். மகேஷ், ஓகே மகேஷ், நான் அப்புறம் வரேன். ஹே டூட், உன்கிட்ட பேசணும். கம் இன். சார், நான் போய் வேலையை பார்க்கறேன். ஓகே. என்ன இவன் நம்ம அக்காக்கு ஆனந்திய வெளியில அனுப்புறான்? அதிசயமா இருக்கேன். சொல்லு மகேஷ், எதுக்காக வர சொன்ன? ஒரு முக்கியமான விஷயம் உன்கிட்ட டிஸ்கஸ் பண்ணணும் டூட், அதான் கூப்பிட்டேன். உட்காரு. டூட், இன்னொரு 2 டேஸ்ல மாம்க்கும் டாடுக்கும் வெட்டிங் ஆனிவர்சரி வரப்போகுது. ஓ ஆமால, 30th anniversary, right? யா, you're right. எப்படி மறந்த? சாரி மகேஷ். சொல்லு, எப்படி செலிப்ரேட் பண்ணலாம்? நம்ம ஏதாவது சர்ப்ரைஸ் பண்ணணுமா, இல்ல பெரிய ஈவென்ட் ஏதாவது ஆர்கனைஸ் பண்ணவா? நோ, மாம் சிம்பிளா பண்ண சொல்லிருக்காங்க. ஓ, ஆனா நான் பேச கூப்பிட்டது ஈவென்ட்ட பத்தி இல்ல. வேற? ஆனிவர்சரி அன்னைக்கு நான் என்ன கேட்டாலும் செய்றேன்னு டாட் மாம் 2 பேரும் எனக்கு ப்ராமிஸ் பண்ணிருக்காங்க. ஓ ஓகே. நீ என்ன கேட்கலான்னு இருக்க? ஆனந்திய டாட் மாம் முன்னாடி கூட்டிட்டு போய் நிறுத்தி, நான் இவ்வளவு லவ் பண்றேன், ஆனந்திய என்ன கல்யாணம் பண்ணி வைங்கன்னு நான் கேட்க போறேன். அன்னைக்கு கேட்டா நிச்சயமா அவங்க மறுக்க மாட்டாங்க, அக்செப்ட் பண்ணுவாங்க. நீ என்ன சொல்ற? யா, யூ ரைட். கண்டிப்பா முடியாதுன்னு சொல்ல மாட்டாங்க. அதனால தான் நான் கேட்க போறேன். பட் நான் என்ன கேட்க போறேன், யார் அதுன்னு எந்த க்ளூவும் நான் கொடுக்கல. ஓ குட். நான் இதை ஏன் உன்கிட்ட சொல்றேன்னா, மாமும் டாடும் உடனே ஓகே சொல்ல மாட்டாங்க. மாம் ஆர்கியூ பண்ணுவாங்க. ப்ராபப்ளி டாட் டென்ஷன் கூட ஆவாரு. அந்த சமயத்துல நீ ஏன் கூட இருந்தா எனக்கு சப்போர்ட்டிவா இருக்கும். இந்த விஷயத்துல நீ சொல்றத மாம் கண்டிப்பா கேட்பாங்க. நீ எனக்கு சப்போர்ட்டிவா இருக்கணும். சேவியா டூட்? என்ன மகேஷ் இப்படி கேட்டுட்ட? உன் லவ் சக்சஸ் ஆகிறதுல என்னை விட யார் சந்தோஷப்பட போறா? கண்டிப்பா நான் உனக்கு சப்போர்ட்டா இருப்பேன். தேங்க்ஸ் டூட், தேங்க் யூ so much. மகேஷ், எனக்கு ஒரு டவுட் கேட்கவா? யா, கேளு. இல்ல, நீ ஆனந்தி கிட்ட உன் லவ் சொல்லல, அதுக்குள்ள அங்கிள் ஆண்டி முன்னாடி ஆனந்திய கூட்டிட்டு போய் கல்யாணம் பண்ணிக்க போறான்னு சொன்னா ஆனந்தி எப்படி ரியாக்ட் பண்ணுவா? ஆனந்தி பயங்கர சர்ப்ரைஸ் ஆயிடுவா. வேற என்ன? ஒரு வேளை ஷாக்கிங்கா இருந்தா? நான் அப்படி ஒரு எண்ணத்துல பழகலன்னு ஆனந்தி சொல்லிட்டா? கொஞ்சம் யோசிச்சு பாரு மகேஷ். நோ சான்ஸ் டூட். நான் தான் ஆனந்தி மேல எவ்வளவு எஃபெக்ஷனேட்டா இருக்கேன்னு உன்கிட்ட சொன்னேன்ல. கரெக்ட் தான். ஆனா நீங்க 2 பேரும் இது வரைக்கும் லவ் சொல்லிக்கவே இல்லையே. ஒரு வேளை ஆனந்துக்கு வேற யார் மேலயாவது? எனக்கு ஆனந்தி மேல நம்பிக்கை இருக்கு. அவ என்னதான் லவ் பண்றா?
ஓகே ஓகே கூல் கூல். நான் சும்மா தான் சொன்னேன். நீங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்றத பக்கத்துல இருந்து பார்க்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்படுறேன். ஆன்ட்டி அங்கிளோட அனிவர்சரி அன்னைக்கு நிச்சயமா உங்க லவ் சக்சஸ் ஆகும். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. நீயும் தைரியமா இரு. யூ டோன்ட் வரி. தட்ஸ் ஆல் டியூட். யா, இத பேச தான் நான் உன்னை கூப்பிட்டேன். ஆல் தி பெஸ்ட் மகேஷ். தேங்க்ஸ் டூட். ஆனந்திய டாட் மாம் முன்னாடி கூட்டிட்டு போய் நிறுத்தி நான் இவ்வளவு லவ் பண்றேன், ஆனந்திய எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்கன்னு நான் கேட்க போறேன். மேடம், அவசரமா வர சொன்னீங்க, என்ன விஷயம் மேடம்? நீங்க மட்டும்தான் வந்திருக்கீங்க? நான் தான் எங்க கருணாகரன். பார்த்து வர சொல்லிட்டு தான் வந்தேன் மேடம். இன்னும் என்ன பண்றானே தெரியல. மித்ரா, ஸ்வீட் எடுத்துக்கோ. கருணாகரன் சார், ஸ்வீட் எடுத்துக்கோங்க. நந்தா, எதுக்கு ஸ்வீட்? என் லவ் ஓகே ஆயிடுச்சு மித்ரா. உனக்கு லவ்வா? ஆமா, உங்களுக்கு அதுல ஏதாவது பிரச்சனையா? நந்தா, என்ன விளையாடிக்கிட்டு இருக்கியா? ஆனந்தியை லவ் பண்ணி ஏமாத்துறதுக்கு தான் உன்னை கூட்டிட்டு வந்தேன். நீ யாரையும் லவ் பண்றேன்னு சொன்னா என்ன அர்த்தம்? ஆனந்திய லவ் பண்ற மாதிரி தான் நடிக்க வந்தேன். ஆனா எனக்கு நிஜமாவே லவ் வந்துருச்சு. ஆனந்தி மேலையா? கேக்குறாருல, சொல்லு நந்தா. ஆனந்தி நீ நிஜமாவே லவ் பண்றியா? இது வேற பொண்ணு, போதுமா? இப்பவாவது ஸ்வீட் எடுத்துக்கோங்க. நந்தா, கடுப்பேத்தாத. நான் உன்னை ஆனந்திய அழகுன்னு சொல்லி லவ் பண்ணதான் கூட்டிட்டு வந்தேன். வேற எவ்வளவு லவ் பண்றேன்னு சொல்லி இப்ப ஸ்வீட் கொடுத்துக்கிட்டு இருக்க. எங்களை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? இப்ப எதுக்கு மித்ரா கோவப்படுற?